ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். என கண்பானவர்களே, தேவனுடைய சித்தத்தில் 2 பகுதிகள் உண்டு. ஒன்று வெளிப்படுத்தப்பட்ட தெய்வ சித்தம், இன்னொன்று வெளிப்படுத்தப்பட வேண்டிய தெய்வ சித்தம். வெளிப்படுத்தப்பட்ட தெய்வ சித்தம் என்பது என்ன? என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் தேவனை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்பது இந்த வேதம் நமக்கு சொல்லுகிற வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தம். என கண்பானவர்களே, அப்போஸ்தலர் 17:30 அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். என கண்பானவர்களே, நீங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தம் உள்ளவர்களாய் இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்பட்டு பாவம் கழுவப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தெய்வ சித்தம். ஆண்டவருக்கு சித்தமான அவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கட்டும். ஆண்டவருக்கு சித்தமான அவர் என்னை இந்த குடியிலிருந்து விடுதலையாக்கட்டும். இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தில் இருந்து, இந்த பாவ அடிமைத்தனத்தில் இருந்து, இந்த விபச்சாரத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க உங்களையே ஏமாற்றுகிறீர்கள், தேவனை ஏமாற்றவில்லை. இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட தெய்வ சித்தம். ஒப்புக்கொடுங்கள், மனம் திரும்புங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் நடுவில், ஆண்டவரே, நீர் இந்த வெளிப்படுத்தப்பட்ட தெய்வ சித்தமான மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறீர். மனம் திரும்பி வாழ கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.